ருக்காக்கா கையில் ஒரு 1000 ரூபா இருந்து கொடுங்கக்கா, நான் சாயங்காலம் போல் தாரேன். வீட்டுக்கு வட்டி மல்லியா எடுத்து தாரேன். நேரத்தினவியே குழு துட்டு கொண்டு தந்தாவே இருக்கு. தாங்கக்கா, சாயங்காலம் தந்துறேன். என்னக்கா கறி வைக்க கூட ஒன்றுமே கிடையாதுக்கா, ஒன்றும் வாங்கணும். பேங்கில் தான் கிடக்கு துட்டு, அது எனக்கு எடுக்க தெரியாத ஐவி வந்தாதாங்க எழுதி எடுக்க முடியும். இப்போதைக்கு வீட்டில் ஒன்றுமே கிடையாது, கறி புளி வைக்க கூட ஒன்றும் கிடையாது. அதனால தான் சரி உங்கள்கிட்ட கேட்டு கொஞ்சம் வாங்கி போடுவோம், சாயங்காலம் வந்தோடனே கொடுத்துடலான்னு நினச்சேங்க. சாயங்காலம் அவைய வந்த உடனே பேங்கில் எடுத்து தந்துறேன். என்னக்கா பரவாயில்லட்டி மல்லியா, இருக்கட்டும். ருக்கு, எப்படிட்டு இருக்க? நல்லா இருக்கியா? மீனம்மா எங்கே 4-5 நாள் ஆளையே காணோம். எப்படி இருக்கியா மீனம்மா? நல்லா இருக்கீங்களா? மீனம்மா எதுக்கு என்ன கூப்பிடுதா? நான் தான் சொல்லியிருக்கேன்ல, என்கிட்ட பேசாத, என் மூஞ்சிலே முழிக்காதுன்னு சொல்லியிருக்கேன்ல. பிற வெண்ணத்துக்கு என்ன தேடி வரட்டி? பேசாத மீனம்மா, உன் மேலே நான் நல்ல கோவத்தில் இருக்கேன், என்கிட்ட பேசாத. ஏன்டி ருக்கு அப்படி சொல்லுத? வாண்ட்டெல்லாம் பேசாமல் என்னால் இருக்க முடியாதுட்டி. இன்னைக்கு நேற்று நட்பாக சொல்லு. நான் இந்த ஊருக்கு வந்தலேருந்து ஒன்று தெரியும்ட்டி. சின்ன பிள்ளைலேருந்து 50 வருஷத்துக்கிட்ட ஒன்று தெரியும். நான் எப்படி ஒன்றை பேசாமல் இருக்காது? தெரியாமல் பண்ணிட்டேன்ட்டு. இனிமேல் அப்படி போய் சொல்ல மாட்டேன். மன்னிச்சு கட்டி பேசாமல் மட்டும் இருக்காது. சங்கடமாக இருக்குது. நீ பேச மாட்டேங்கன்னு தான் 4-5 நாள் இந்த ஊர் பக்கம் கூட நான் வரல. எப்படி உன்ட்ட பேசுது சொல்லு பார்ப்போம். எங்களை பற்றியாவது யோசியா? எங்களை பற்றி கூட யோசிக்காம நீ எவ்வளோ ஒரு பொய்யை சொல்லியிருக்க. அதான் அவளுக்கு என்ன அவ்வளோ பெரிய நல்லவளுக்கு நல்ல காரியம் பண்ணிட்டா உன்ட்ட உதவி கேட்டாளுக்கு போய் சொல்லதுக்கு? ஊரில் அவையும் அம்மாவையும் ஏமாற்றிட்டு பணத்தை திருடிட்டு ஓடி போனா. அவளை வீட்டில் சேர்க்கலன்னு உனக்கு என்னட்டி கவலை சொல்லு பார்ப்போம். அவளை எப்படி என்னமோ போயிட்டு போகிறாள், அதுக்கு எதுக்கு நீ போய் சொல்லுத? இன்னைக்கு கூட பாரு, அவளை ரோட்டில் பார்த்து அந்த முனியமாக நம்ம ராணியை பார்த்து அந்த ஏசிட்டு போயிருக்கா. அவள் மகன் சாக கிடந்தாலும் இவ பூஜை பண்ணிட்டான்னு சொல்லி அவளை அப்படி பேசிட்டு போயிருக்கா. அவள் மகன் என்ன உண்மையில் சாகவா கிடந்தா? இது ஏதோ நாடகம் நடிச்சியே விட்டுட்டியே. அவளை வந்து பார்க்கல வைக்கலன்னு ராணி எவ்வளோ ஏச்சு தெரியுமா? அந்த பிள்ளை தாயும் தகப்பனும் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இவளை நம்பி கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அவள் வீட்லேயும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி தின்னுவிட்டாளுவ. அவள் பாட்டுக்கு வெளியில் வந்து எப்படியோ பழச்சிட்டு போகிறான்னு அவளை விடாமல் படுத்தி அந்த பிள்ளையை பிடுங்கி எடுக்க அழுவ. இவ்வளோ 2 பேரும் ஆத்தாலும் அவளுக்கெல்லாம் சப்போர்ட்டு போட்டால் எவ்வளோ வேதனையாக இருக்குது மனசுக்கு. அது உண்மையை சொன்னால் கூட பரவாயில்ல, போய் சொல்லி சப்போர்ட்டு பண்ணுவோம் எப்படி இருக்கட்டி? அதை சொல்லி இன்றைக்கி அவளை என்ன ஏச்சு தெரியுமா ராணியை? ஏட்டி ருக்கு, நான் வேணும்னு பண்ணலாட்டி. என்கிட்ட வந்து கெஞ்சி அழுது கேட்கும்போது என்னால் முடியாதுன்னு சொல்ல முடியலட்டி. நானும் ஒரு பொட்டை பிள்ளை பெத்தவ தானே. அந்த இடத்துலேருந்து யோசிக்கும் போது அவளுக்கு ஏதாவது உதவி செய்யணுமேன்னு எனக்கு மனசில் தோணுனால தான்ட்டி செஞ்சேன். ஆனால் அவளை இப்படிலாம் செய்வாளுன்னு எனக்கு தெரியல. ராணி ஏசினதெல்லாம் எனக்கு தெரியாது ருக்கு. இல்லைன்னா நான் இப்படிலாம் செஞ்சுருக்க மாட்டேன். என்னமோ இருக்கட்டும் மீனம்மா, நீ அப்படி செஞ்சுருக்கக்கூடாது. எனக்கு கோபமாக வருது மீனம்மா உன் மேலே. அவ்வளோ கூட சேர்ந்து நீயும் அந்த 3 நாள் ஆஸ்பத்திரியில் நானும் உன் கூட கிடந்தேன்ல. சுவார் இல்லாமல் தண்ணி இல்லாமல் எங்கள் வீட்டாரவே வயசானவ அவியலுக்கும் நோய் இருக்குது. அவியலையும் போட்டுட்டு நாங்கள் வந்து நிற்கணும். ஒரு வார்த்தை நீ உண்மையை சொன்னியா? நாய் பேய் கிடக்க மாதிரி சுவார் தண்ணி இல்லாமல் கஞ்சி இல்லாமல் உறக்க இல்லாமல் அங்கே நின்று என்ன பாடுபட்டிருக்கு. ஏட்டி பயந்து போய் தான்ட்டி சொல்லலை. சொன்னாங்க என்ன நினைப்பி ஏது நினைப்பேன்னு பயந்து போய் தான் ருக்கு சொல்லலை. மற்றபடி உன்ட்டு வந்து மறைக்கணும்லாம் எனக்கு எண்ணமே கிடையாது. நான் சொன்ன நீ என்ன நினைப்பி ஏது நினைப்பேன் பயந்து தான்ட்டி நான் உண்மையை சொல்லலை. வேறு ஒன்றுமே கிடையாதுட்டி ருக்கு. மன்னிச்சு கட்டி ஒரு வாட்டி தப்பு பண்ணிட்டேன்ட்டி. இனிமேல் நான் அவிகளுக்கெல்லாம் எந்த சப்போர்ட்டும் போட மாட்டேன். அவளை ரோட்டில் பார்த்தோன்னே எனக்கு மனசு கேட்கல. அதனால தான் வீட்டில் கொண்டு வச்சேன். வீட்டில் கொண்டு வச்சு அவன் நல்ல முறையாக சாப்பிடல, அழுதுகிட்டே கிடந்தான். அப்போ கேட்கும்போது தான்ட்டு இப்படி சொன்னான், இந்த ஒரு உதவி மட்டும் செய்யுங்கம்மா, என்னை வீட்டில் சேர்த்துக்கிடுவாங்கன்னு சொல்லி அழுதனால அந்த பிள்ளை அழுக தாங்க முடியாதாண்டி நான் அந்த உதவியை செஞ்சேன். நான் செஞ்ச தப்பு தான் ருக்கு. நான் நியாயப்படத்தில் ருக்கு. அதுக்கு நீ என்ன பேசாமல் இருக்காது ருக்கு. ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. நான் ஏதோ கொலை குத்தம் பண்ண மாதிரில என் மனசு அப்படியே கிடந்து தவிக்கிது. உறக்கமே வர மாட்டேங்கி. போ மீனம்மா, எனக்கு ஆத்திரமாக வருது. அவளுக்கு அதை கேட்டுக்கிட்டு என்ன துள்ளுதளவு அந்த ராணியெல்லாம் பேசுகிற பேச்சையும் படுத்த பாடையும் பார்த்தா நமக்கு அப்படியே இன்னைக்கு காலையில் ஒத்த பொம்பளை ஏதாமட்டி கிடந்து ஓடிக்கிட்டு அவ்வளோ வேலையும் பார்த்துக்கிட்டு ஏதோ அவள் என்னமோ பண்ணி பொழைச்சிட்டு போகிறாளே. இவள் பாட்டுக்கு சும்மா இருக்கனே தான் அவளை ரோட்டில் பார்த்து அந்த ஏசிருக்கா பார்த்துக்கு எல்லோரும் முன்னாடி எல்லாரும் கேட்டு வந்து சொல்லுதளவு. நமக்கு எவ்வளோ சங்கடமாக இருக்குது அந்த பிள்ளைய நினைக்கும் போது. இவன் மக பண்ணுற திருட்டு வேலையெல்லாம் இவளுக்கு தெரியுதா? எல்லா பிள்ளைகளையும் கிடந்து ஏசிட்டடக்கா. மீனம்மா உங்களை பார்த்து தான் மீனம்மா வாடிந்தேன். இங்கே 4-5 நாள் ஊருக்குள்ளே ஆளையே காணும். நானும் உங்களை கூப்பிடணும் பார்க்கணும்னு நினச்சிட்டே இருக்கேன். ஆளையே காங்கலையே. ஏம்மா வாங்க, வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு பூஜை வச்சுருக்கேம்மா, சாப்பிட்டுட்டு போகலாம் வாங்கம்மா. உங்களை பார்த்துட்டே தான் வாடிந்தேன். வாங்கம்மா சாப்பிட்டு போங்க கொஞ்சம்மா. மக்களே வேண்டாம் மக்களே, நான் சாப்பிட்டுட்டு தான் மக்களே வந்தேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. 2 வாயினாலும் வந்து சாப்பிடுங்கம்மா. எனக்கு சங்கடமாக இருக்குது, உங்களை கூப்பிடலன்னே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு நம்பர் தெரியாதும்மா. என்கிட்ட செல்லில் நம்பர்லாம் கிடையாது. என்கிட்ட போன் இல்லை பற்றியில் நம்பரும் கிடையாது. நீங்கள் 4-5 நாளாக இந்த பக்கம் வருவியன்னு பார்த்தேன், ஆளையும் காங்கல். அதாம்மா சொல்ல முடியல. எதுவும் நினைக்காதியே, கூப்பிடலன்னு நினச்சி வராமல் இருக்கீங்களோ. வாங்கம்மா வந்து சாப்பிட்டுட்டு போங்கம்மா. எனக்கு மனசு கேட்காது. இவ்வளோ தூரம் வந்துட்டு சாப்பிடாம போகாதியே. வாங்கம்மா. ருக்கம்மா எதுக்கு மீனமாவும் முறைக்கிறியே? மீனம் எதுக்கு சோமடிக்காவ? 2 சண்டை போட்டியில
நீங்கள் 2 பேரும் பிரித்தாலும் பிரிய முடியாதுல பசை மாதிரி ஒட்டிட்டு கிடப்பியே. இப்போ எதுக்கு சண்டை போடுதியே? சரி உங்கள் சண்டையெல்லாம் பெற வச்சுக்கிடுங்க. மீனம்மா வந்து கொஞ்சம் சாப்பிட்டுடுவாங்க. மீனம்மா எனக்கு அப்படியே போயிட்டீங்கன்னா சங்கடமாக இருக்கும். வாங்க. ஒன்றும் இல்லாட்டி ராணி, சும்மா தான். வார மக்களே, நீ போ. நான் போனேன், நீங்கள் வரமாட்டீங்கன்னா கையோட கூப்பிட்டு தான் போவேன். வாங்க மீனம்மா. மீனம்மா இவ்வளோ தூரம் ராணி கூப்பிடுதல்ல, போங்க போய் 2 இட்லி சாப்பிட்டுட்டுனாலும் போங்க மீனம்மா. இல்லைன்னா அவள் சங்கடப்படுவா. போங்க. சரி டி. இம்மா சாப்பிட்டீங்களாம்மா? எதுவும் சாப்பிட்டீங்களா? மாத்திரை மருந்து போட்டுடலாமா? பிள்ளை எங்க உறங்குதாலோ? ஆமாம் மக்களே, பிள்ளைக்கு இப்போ தான் சோறு கொடுத்து உறங்கப்பட்டேன். நேற்று நைட்லாம் சரியாக தூங்கலை. அம்மா எங்கன்னு அவ்வளோதான் கேட்டுட்டு அடந்தா. இப்போ தான் மக்களே உறங்குதா. சரி, நீங்க ஏமா இப்படி இருக்கிய? உடம்புக்கு எதுவும் முடியலையே? ஹாஸ்பிட்டல் கொண்டு காணிக்கணுமாம்மா? ஏமா இப்படி இருக்கிய? ஒரு மாதிரி முகம்லாம் ஒரு மாதிரி வாடின மாதிரியே இருக்கு. என்னாச்சு? நீங்க அங்கே அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து கொள்ளாமல் வந்துட்டிய. அன்னையிலேருந்து உங்க முகம் பார்த்தா இப்படி வாடி தான் இருக்கு. என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்க. என்ன இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கம்மா. ஏம்மா இப்படி இருக்கிய? யாரும் உங்களை எதுவும் சொன்னாவளா? இல்லைன்னா நீங்கள் இப்படி எல்லாம் இருக்க மாட்டீங்களேம்மா? என்னம்மா ஆச்சு? இல்லை மக்களே, ஒன்றும் இல்லை. என் சோகம் என்னோட போகட்டும். நீ ஏன் என்னை பார்த்து வருத்தப்படிய? வீடு நீ பாட்டில் இரு மக்களே. அவள் வரலேன்னு சொல்லிட்டால, போய் கூப்பிட்டியா சுசீலாவா? இப்போ எப்படி இருக்கா? உடம்புக்கு பரவாயில்லையா? சாப்பிடுதாளா எதுவும்? நல்லா இருக்காம இப்போ சாப்பிட தான் செய்கிறா. அவங்க அம்மா வீட்டில் தானே இருக்கா. ஏதாவது அவைய கொடுப்பாவ. சாப்பிட தான் செய்தா. நல்லா இருக்காம. ஒன்றும் இல்லாமல வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாவில. காலையில் கொண்டு விட்டுட்டு தாம்மா வரேன். ஒன்றும் இல்லைம்மா. இப்போது உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்கம்மா. உங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. என்ன ஏதுன்னே சொல்ல மாட்டேங்கிய. உடம்புக்கு எதுவும் முடியலன்னா சொல்லுங்கம்மா. வச்சுட்டு இருக்காதையே, கொண்டு போய் காமிக்கனாலும் செய்யலாம். உடம்புக்கெலாம் ஒன்றும் இல்லை மக்களே. நீ நினச்சி வருத்தப்படாத. நம்ம நல்லா தான் இருக்கேன். அம்மா உடம்புக்கெலாம் ஒன்றும் இல்லை. வேறு ஏம்மா எப்படி இருக்கிய? யார் எதுவும் சொன்னாவளோ? சுசிலா எதுவும் சொன்னாலாமா? இல்லை அவிய அம்மா எதுவும் சொன்னாவளா? இல்லை அங்கே இருந்தவ யாரும் எதுவும் உங்களை எதுவும் சொல்லிட்டாவளோ? இல்லை மக்களே. நீங்கள் இல்லைன்னு சொல்கிற வேகத்தை பார்த்தாலே தெரியுது அதில் ஏதோ இருக்குன்னு. சொல்லுங்கம்மா. யார் என்ன சொன்னா? சொல்லுங்க. சுசிலாவா? மக்களே, நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கவும் மனசு வருத்தப்படும் மக்களே. நீ இதை நினச்சி எதுவும் போய் அங்கே இது எதுவும் கேட்டு சண்டை பட்டுறாத. அவைய கோவத்தில் எதுவும் பேசியிருப்பாவளா இருக்கும். நீ விடு மக்களே, ஒன்றும் இல்லை. இம்மா சொல்லுங்கன்னு சொல்லுதேன்ல. மனசில் இருக்கிறது சொல்லுங்கம்மா. சொல்லும் போதாவது கொஞ்சம் உங்கள் வருத்தம் மாறுதான்னு பார்ப்போம். என்னன்னு சொல்லுங்க. இல்லை மக்களே, அன்னைக்கு சுசீலா கண்ணு முழிச்சிட்டான்னு சொல்லி உள்ளே போய் யாருனாலும் பாருங்கன்னு சொல்லி சொன்னாவளா. அதனால் ஆசையாக சுசீலாவை பார்க்கலான்னு உள்ளே போனேன் மக்களே. இப்போ அவி அம்மா என்ன ஒரு மாதிரி ஏசிட்டாவும் மக்களே. நான் அவளை குத்தி குத்தி காமிச்சா அவளை நான் கொடுமைப்படுத்தினால தான் அவள் இப்படியெல்லாம் செஞ்சுட்டா. வெஸ்தை குடிச்சிட்டா. என்னால் தான் அவன் இப்படி சாக கிடக்கான்னு ஒரு மாதிரி பேசிட்டாவும் மக்களே. இனிமேவாது திருந்துங்க வைங்க. என் பிள்ளை எதுவும் சொல்லாதியே. உங்களுக்கு பயந்து அந்த வீட்டுக்கு கூட வரமாட்டேங்க என் பிள்ளை. இப்படிலாம் செய்யாதியே வைக்காதியன்னு ஒரு மாதிரி பேசிட்டாவும் மக்களே. அது கேட்கும்போது சங்கடமாக இருக்குது. நான் சுசீலா இது வரைக்கும் எதுவும் சொல்லியிருக்கேனா மக்களே? எதுவும் அவன் மேலே தப்பு சொல்லியிருக்கேனா, குறை சொல்லியிருக்கேனா? இந்த வாட்டி தான் ஒரு நகையை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிருக்காளேன்னு உன்ட்ட சொன்னேன். இதுக்கு முன்னாடிலாம் அவளை பற்றி ஏதாவது சொல்லியிருப்பேனா மக்களே? எத்தனை வாட்டி என்ன மரியாதைலாம் பேசியிருக்கா. நான் எதுவுமே கண்டுக்கிட்டதில்லை. அவளை நான் கெடுத்தேன்னா உன் வாழ்க்கையும் சேர்ந்து தானே மக்களே போகும். நான் என்றைக்குனாலும் அவளை பற்றி தப்பு சொல்லியிருக்கேனா? என்னமோ செஞ்சுட்டு போகிறா. சின்ன பிள்ளைன்னு பொறுத்து தாழ்ந்து தான் மக்களே போயிருக்கேன். ஒரு நாள் அவள் கூட நான் சண்டைக்கு நின்னதில்லை. ஆனால் அவள் என்னால் தான் இப்படி ஆகிட்டா, என்னால் தான் சாக கிடக்கான்னு சொல்லும்போது எனக்கு மனசே தாங்கலை மக்களே. ஒரு ஆள் சாவுக்கு நம்ம தான் காரணம்னு சொல்லுறது எவ்வளோ பெரிய இது தெரியுமா? அது நம்ம சாகிற வரைக்கும் மறக்காத மக்களே. நம்ம மனசுலேருந்து போகாது. அதை கேட்டலேருந்து எனக்கு மனசே ஓடலை. அதையே பற்றி யோசிச்சு அப்படி பைத்தியம் பிடிக்க மாதிரி இருக்குது. என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாவளே மக்களே. இம்மா உன்னை பார்த்து அப்படியே சொன்னாவ. இம்மா விடுங்கம்மா. இதை நினச்சி நீங்கள் சங்கடப்படாதீங்க. உங்கள் முகம் ஒரு மாதிரி வாடி இருக்கும்போதே எனக்கு தெரியும் ஏதோ பிரச்சனை. அதனால தான் இப்படி இருக்கீங்கன்னு. விடுங்கம்மா. எதுவும் நினைக்காது. அவைய கிடக்காவா? அவைய மகளுக்கு அப்படி உடம்பு சரியில்லைன்னா யார்கிட்ட என்ன பேசுன்னு தெரியாமல் அப்படி கோவப்பட்டு பேசுதா போல. இருந்தாலும் அதுக்கெல்லாம் ஒரு அளவு இருக்குது. இருந்தாலும் நம்ம ஒன்றும் கேட்க முடியாது. இப்போ நம்ம போய் கேட்டோன்னு வைங்களே, மறுபடியும் முதலேருந்து சண்டைப்பட ஆரம்பிச்சிட்டாவோ வச்சுட்டாவோ அப்படி இப்படிம்பாவ. என்ன நம்ம சூழ்நிலை கைதியாக உட்காந்துட்டு இருக்கோம்மா. இன்றைக்கி என்ன தப்புனாலும் நம்ம தலையில் தான் வந்து உழுகும். என்ன செய்ய? மாமியா எவ்வளோ நல்லதாக இருந்தாலும் வெளியில் தெரியுமா ஒரே அடியாக மாமியா கொடுமேன்ருவாவ. அது இவ ஏதாவது சொல்லி வச்சிருப்பா போல. உங்களை முன்னாடியே ஏதாவது சொல்லி வச்சிருப்பாவுமா. அதனால தான் அப்படி கோவத்தில் பேசியிருப்பாவ. நீங்கள் அதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்கம்மா. உங்கள் முகம் பார்த்தோன்னே எனக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன். 2-3 நாளாகவே நீங்கள் சரி கிடையாது. ஹாஸ்பிட்டல்லேருந்து சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டே பற்றியில் அப்பயே எனக்கு தெரியும் யாரோ எதுவும் சொல்லிட்டாவ போலன்னு. அதான் நான் தூண்டி தூண்டி கேட்டேன். அவியல்கிட்டலாம் போய் ஒன்றும் கேட்க முடியாதுமா. அம்மையும் மகளும் ஒரே மாதிரி. நான் ஏதோ என்ன செய்ய இப்படி வேற செஞ்சுட்டாலே. அவளை சொல்லிட்டோம்னா இனி மனசு வேற எப்படி இருக்குன்னு தெரியல. மறுபடியும் ஏதோ செஞ்சுட்டான்னு வைங்களேன், என் பிள்ளைக்கு தான் அம்மா இல்லாமல் போகும். அதனால தான் நான் ரொம்ப பொறுத்து போயிட்டுருக்கேன். நீங்கள் எதுவும் நினச்சிக்கிடாதீமா. அவைய பேசுனதுக்கு நான் கூட மன்னிப்பு கேட்கேன். உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியுமா. நீங்கள் அப்படிலாம் யார் இதுக்கும் நீங்கள் சொன்னதில்லை. விடுங்க. என்னம்மா இனிமேல் வருத்தப்படாதீங்க. இப்படி இருக்காதியம்மா. நல்ல முறையாக இருந்துச்சிருச்சு. உங்களை இப்படி பார்க்கவே எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதான் கேட்டேம்மா. இல்லை மக்களே, இனிமேல் நான் சோகமாக இருக்க மாட்டேன். என்ன செய்ய? எப்படி திடீர்னு கேட்டோன்னே மனசு தாங்கலை மக்களே. ஒரு ஆள் சாவுக்கு நம்ம தான் காரணம்னு கேட்டோன்னு இவன் அது எவ்வளோ பெரிய கொடுமையான வார்த்தை தெரியுமா? அதை விட கொடுமை வேறு ஒன்றும் கிடையாது.
எனக்கு அப்படி சொன்னதுலேருந்து மனசே தாங்கலை மக்களே, அதான் அப்படி இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. விடுங்கம்மா, கோவத்துல புத்தி இல்லாம பேசிப்பாவளா இருக்கும், விடுங்க.